அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள். கடகராசியின் அதிபதி சந்திர பகவான். நீங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் யாருடனும் பழக மாட்டீர்கள். ஆனால் பழகிய பின் விலகவும் மாட்டீர்கள். அன்புக்கு உரியவர்களான நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களை சும்மா விட மாட்டீர்கள். பம்பு சண்டைக்கு போக மாட்டீர்கள். பந்த சண்டையை விடவும் மாட்டீர்கள். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஒருவர் சொல்ல வரும் விஷயத்தை எளிதில் கிரகிக்கக்கூடிய திறன் இயல்பிலேயே கொண்டவர்கள். தெய்வ பக்தியும் நேர்மையான குணமும் கொண்டவர்கள். கடகராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெற வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமானை மனமாற வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை பிரார்த்தனை செய்தால் நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கொண்ட இந்த ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசியான கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். அதிசார பெயர்ச்சி குரு பகவான் பார்க்கும் இடங்கள் புனிதமடையும் என்பதால் இந்த வாய்ப்பினால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கவனமாக இருந்தால் படிப்பு முடித்த வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் வாசலோடு வந்து நிற்கும். சொத்து பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு அது சுமூகமாக நடந்து முடியும் வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். இடமாற்றம் வீடு மாற்றம் எளிதில் உண்டாகும். 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் விருச்சக ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு சென்று ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும் போது நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நடக்கும். சுப காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செயல்படுத்தும் திட்டங்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் யோகம். சுக்கிரன் துலாம் ராசிக்கு வருவதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் தொட்ட காரியங்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். தொழில் ரீதியாக வெளிநாடு செல்லும் யோகம் சிலருக்கு உண்டாகும். இதுவரை பட்ட சிரமங்கள் நீங்கி நல்ல சம்பவங்கள் நடக்கும். தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு கவனிக்க வேண்டியவை பொருளாதாரம் மற்றும் செலவுகள். பொருளாதார வசதி சுமாராக இருந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் பெரிய அளவு பாதிப்பு வராது. உறவுகள் மற்றும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கூடுதலாக கவனமாக இருங்கள். புது நபர்களை நம்பி எந்த விஷயத்தையும் செய்து ஏமாந்து. கடகராசி அன்பர்களே, மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பெரும்பாலும் சாதகமான பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.